வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க இருப்பது விஷ்ணு பக்தர்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்க்கும் ஒரு மகா புண்ணிய தினம், வைகுண்ட ஏகாதசி. மார்கழி மாதத்தில் வரும் இந்த ஏகாதசி ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது? இந்த நாளில் விரதம் இருந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்? சொர்க்க வாசல் திறப்பின் தாத்பரியம் என்ன? இந்த கேள்விகளுக்கான பதில்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். வைகுண்ட ஏகாதசியின் மகத்துவம், சொர்க்க வாசல் திறப்பின் ரகசியம், மார்கழி மாதத்தின் வளர்ப்பிறையில் வரும் ஏகாதசியே வைகுண்ட ஏகாதசி. பகவான் விஷ்ணு இந்த நாளில் தனது பக்தர்களுக்காக வைகுண்டத்தின் வாசலை திறப்பதாக ஐதீகம். திருவரங்கம் போன்ற வைணவ தலங்களில் பெருமாள் பரமபத வாசல் என்றழைக்கப்படும் வடக்கு வாசல் வழியாக எழுந்தருளும் கோலாகலமான நிகழ்வு நடக்கும். அந்த வாசல் வழியாக பெருமாளுடன் நாமும் செல்லும் போது மோட்சம் கிட்டும் என்ற ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளது. இரண்டாவது ஏகாதசி தேவியின் கதை. ஒரு சமயம் முரண் என்ற அசுரன் தேவர்களையும் உலக மக்களையும் துன்புறுத்தினான். அவனை அழிக்க விஷ்ணு முயன்ற போது விஷ்ணுவின் சக்தியிலிருந்து ஒரு பெண் தெய்வம் சக்தி தோன்றினார். அந்த தேவி அசுரனை அழித்தாள். இவளே ஏகாதசி தேவி. பகவான் விஷ்ணு ஏகாதசி தேவியிடம், உன்னை விரதம் இருந்து வணங்குபவர்கள் பாவங்கள் நீங்கி வைகுண்டம் அடைவார்கள் என்று வரமளித்தார். எனவே ஏகாதசி விரதம் என்பது அனைத்து விரதங்களிலும் சிறந்தது என்று போற்றப்படுகிறது. 3. விரத முறையும் பலன்களும். விரத முறை: ஏகாதசி திதி முழுவதும் உணவை தவிர்த்து உபவாசம் இருப்பது சிறந்தது. பழங்கள், நீர் அருந்தலாம். இரவு வழிபாடு: இரவு முழுவதும் விஷ்ணுவின் நாமங்களான ஓம் நமோ நாராயணாய போன்றவற்றை ஜபித்து விஷ்ணு ஸ்தலங்கள் அல்லது பக்தி பாடல்களை கேட்டு கண் விழித்திருக்க வேண்டும். மறுநாள் துவாதசி அன்று அதிகாலையில் நெல்லிக்காய், அகத்திக்கீரை, சுண்டக்காய் போன்றவற்றை சேர்த்து உணவு உண்டு விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். இதுவே பாரணை எனப்படும். பலன்: வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்தால் அறியாமல் செய்த பாவங்கள் நீங்கி ஆரோக்கியம் மேம்படும். மறுபிறவி அற்ற மோட்ச நிலை கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மகத்துவங்கள் நிறைந்த வைகுண்ட ஏகாதசி நாளில் நாமும் விரதம் இருந்து பெருமாளை முழுமனதுடன் வழிபட்டு அவரின் பூரண அருளை பெறுவோம். நம் வாழ்வில் உள்ள தடைகள் நீங்கி சுபிட்சம் உண்டாகும். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த சிறப்புகளை தெரியப்படுத்துங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயன் உள்ளதாக இருந்திருந்தால் லைக் செய்யுங்கள். வைகுண்ட ஏகாதசியை பற்றி உங்களுக்கு தெரிந்த வேறு சிறப்புகள் இருந்தால் அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்களை பார்க்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானையும் அழுத்திவிடுங்கள். அனைவருக்கும் வைகுண்ட ஏகாதசி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.